ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிமாரிஸ்கன். நம்ம இன்னைக்கு முறையில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் 3BHK. இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சரத்குமார், தேவயானி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு ஒரு பையன், அவர் தான் சித்தார்த். பொண்ணு மீதா ரகுநாத். இந்த ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சென்னையில் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வாடகை வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஃபேமிலி அடுத்தடுத்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வீடு மாறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ஃபேமிலியோட கனவா சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஃபேமிலி கண்டிப்பா ஒரு பட்ஜெட் போட்டு வாழ்ந்து அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கிற எய்ம்ல அதுக்கேற்ற மாரி அந்த ஃபேமிலி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்தடுத்து இந்த ஃபேமிலி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி அவங்க ஆசைப்பட்ட மாரி சொந்தமா வீடு வாங்கினாங்களா இல்லையா, அதுக்காக இந்த ஃபேமிலி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் தான் 3BHK. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்டோரி அவுட்லைன். ஆனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு சுவாரஸ்யமா எல்லாரும் கனெக்ட் ஆகுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு காரணம் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி கொஞ்சம் கூட பெருசா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வைக்காம ரொம்ப நாடகத்தன்மையோட இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் நாடகத்தன்மையோட இருந்தாலும் பரவாயில்ல, நான் டிராமாஸ்லாம் விரும்பி பார்ப்பேன். அப்புறம் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற கனவோட இருக்க ஆடியன்ஸ், ஆர் இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறின ஆடியன்ஸ், இந்த மாரி ஆடியன்ஸுக்கெல்லாம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.